நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி ட்ரெயின் படத்தின் இசை வெளியீட்டு விழா. வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் மிஸ்கின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன், ஐரா தயானந்த், பிரீத்தி கரன், மாளவிகா, தியா சர்மா, நாசர், கே எஸ் ரவிக்குமார், சம்பத் ராஜ், நரேன், கலையரசன் மற்றும் பலர் நடித்து விரைவில் திரைக்கு வரவிருக்கும் ட்ரெயின் படத்தின் இசை மற்றும் டீசர் வெளியீட்டு விழா சத்யம் சினிமாஸில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் மடோன், அஸ்வின், PS வினோத்ராஜ், தமிழரசு பச்சைமுத்து, அருண் மாதேஸ்வரன், அமீர், விக்னேஷ், சிவன், சசி, ஆர் பார்த்திபன், ராம், வெற்றிமாறன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு பேசும்போது, மிஸ்கின் பற்றி சொன்னால், நான் ஈன்று எடுக்காத பிள்ளை. எல்லா படத்திற்கும் நான் கதை கேட்பேன். இந்த படத்துக்கு நான் கதை கேட்கவே இல்லை. இந்த படம் காலதாமதமானதற்கு நான் காரணமில்லை. இந்த படத்திற்கு தான் முதல் முறையாக பெரிய 8 கம்பார்ட்மெண்ட் அமைத்திருக்கிறோம். விஜய் சேதுபதி அயராது உழைத்தார். மனித நேயத்தின் மறுபக்கம் உள்ளவர், அதிகமான அறிவு கொண்டவர். நாசர் மிக அருமையாக நடித்திருக்கிறார். இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும். 63 நடிகர் நடித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்றார். மிஸ்கின் நந்தலாலா கதை சொல்லும்போது தானு சார் மீட் பண்ணினேன். ஆனால் சாருக்கு கதை ஒன்றுமே புரியலை. ஆனால் விக்ரமுக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சது. பட் எங்களால் அப்பொழுது ஒன்றா சேர்ந்து படம் பண்ண முடியலை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதற்கு பிறகு தான் தானு சாரை மீட் பண்ணி ஒரு கதை பண்ணலாம்னு சொன்னேன். அவர் விஜய் சேதுபதி வைத்து பண்ணலாமோன்னு சொன்னார். விஜய் சேதுபதி எங்கூட 2 நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி நான் அவருக்கு நோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய நடிகராக வளர்ந்துட்டார். என்னுடைய சைக்கோ படம் பார்த்துட்டு என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார் விஜய் சேதுபதி. அவரை மிக சிறந்த மனிதனாக நான் பார்த்தேன். இந்த கதையை எழுதும்போது விஜய் சேதுபதிக்காக நான் பார்த்து எழுதினேன். இந்த படத்தை விஜய் சேதுபதி தவிர வேறு யாராலும் பண்ணியிருக்கவே முடியாது என்றார். விஜய் சேதுபதி பேசும்போது, இன்றைக்கி எங்களை வாழ்த்த வந்த அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு பேசுகிறது நிறைய வார்த்தை இல்லை. நான் ரொம்ப கவனிச்சிட்டு இருந்தால் இது எல்லாமே எனக்கு கிடைத்த பெருமை இல்லை. மிஸ்கின் சாருக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்கன்னு எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் எப்போ வரும்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம். தானு சார் ஆகஸ்டில் கொண்டு வரேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது இவர்கிட்ட ஆடிஷன் போயிருக்கும் போது நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் என்னை கூப்பிட்டார். கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருப்பார். நான் டேட் இல்லைன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சி சைக்கோ படம் பார்த்து முடிச்சுட்டு மிஸ்கின்கிட்ட 8 மணி நேரம் பேசினேன். எனக்கு ஒரு வாட்ச் கொடுத்தார். பிசாசு 2 படத்தில் 2 நாள் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவி நடித்தேன். செட்டு கலகலன்னு இருக்கும். மிஸ்கின் சார் நல்ல நடிக்கிறவங்களுக்கு, நல்லா வேலை செய்கிறவங்களுக்கும் 1000 ரூபாய் பரிசாக கொடுத்தது. அதனால் எல்லோரும் சந்தோஷமாக வேலை செஞ்சாங்க. இவரை சுற்றி இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக வச்சுப்பார். இயக்குனர் KS ரவிக்குமார் பேசும்போது, மிஸ்கின் இயக்கத்தில் நான் நடிப்பது எனக்கு சிறந்த அனுபவமாக இருந்தது. பல பரிணாமங்கள் பார்த்தேன். இவர் இயக்கத்தில் நான் நிறைய நல்ல வார்த்தைகள் பேசுவேன் என்று கூறுவார்கள். என்னை விட சுத்தமான வார்த்தைகள் பேசுபவரிடம் நடித்தது மகிழ்ச்சியாக உள்ளது. நிறைய கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு கோபம் இருந்தாலும் அடுத்த நிமிடம் மறந்து விடுவார். நடிகை அஜயரத்னம் பேசும்போது, இந்த படத்துடைய தாய் தானு, பெரிய தயாரிப்பாளர்கள் என்னை தேர்ந்தெடுப்பதற்கு நன்றி. மிஸ்கின் ஒரு மாஸ்டர், கடினமான மனிதர், அதிக புத்தகங்கள் படிப்பார். ஆஃபீஸ் நிறைய புத்தகங்கள் தான் இருக்கும். இப்பொழுது அவர் இசையமைப்பாளர். இந்த படத்தில் விஜய் என்றால் வெற்றி தான். விஜய் சேதுபதி ரொம்ப வித்தியாசமாக நடித்திருக்கிறார். படத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் சுரேஷ் மேனன் பேசும்போது, இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார். நடிகர் செல்வா பேசும்போது, அவர்கள் பேசும் மிஸ்கின் சார் உடன் இது எனக்கு 3வது படம். யுத்தம் செய், முகமூடி, ட்ரெயின், மிஸ்கின் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து இருக்கிறார். அவருக்கு ரொம்ப நன்றி என்றார். இயக்குனர் மற்றும் நடிகர் சிங்கம்புலி பேசும்போது,
இது தானு சார் படம். மிஸ்கின் படம் தானு சார், பாலா சார் தயாரிப்பில் நான் மாயாவி படம் இயக்கினேன். நிறைய கற்றுக்கொண்டேன். மிஸ்கின் முதலில் கேமரா படித்தார், பிறகுதான் டைரக்ஷன் படித்தார். அது அடுத்ததாக 4 லட்சம் ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்தார். நல்ல மனிதர். இவருடைய உயரத்துக்கு காரணம் அவர் நல்ல குணம்தான். நடிகர் நரேன் பேசும்போது, எல்லோருக்கும் வணக்கம். மிஸ்கினுடன் இது என்னுடைய 4வது படம். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அனைத்து திறமைகளும் உள்ளது. அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றி மாறி என்றார். நடிகர் நாசர் பேசும்போது, உண்மையாகவே ஒரு தந்தை மகனை பார்த்து சந்தோஷப்படுவது போல் எனக்கு இருக்கிறது. சில சமயம் இப்படி ஒரு மகன் பிறந்ததுக்காக கோபமும் இருக்கிறது. இந்த படம் உருவாக உதவியாக இருந்த தானு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஏனென்றால் இந்த படம் வழக்கமான படங்கள் போன்று இல்லை. இந்த படத்தை புரிந்து கொண்டு ஒத்துழைத்ததற்கு எங்கள் படக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். யூகி சேது பேசும்போது, தானு சாருக்கு வேண்டிய வாழ்த்துக்கள். தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும் ஒருவர். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும். மிக்க நன்றி சார். மிக சிறந்த தயாரிப்பார் நீங்கள். உங்களுக்கு ஆள் உயர்ந்த கட்டவுட் நாங்கள் வைக்க வேண்டும். நாசர் சுயசரிதையது நான் தான் சரியான ஆள். நாசருடைய மிக நெருங்கிய நண்பர். என்னுடைய எல்லா படங்களும் நாசர் தான் கதாநாயகன். விஜய் சேதுபதியுடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய உழைப்பு தான் என்றார். படத்தின் ஒளிப்பதிவாளர் பௌசியா அவர்கள் பேசும்போது, மிஸ்கின் சாருக்கு என்னுடைய முதல் நன்றி. முதலில் எனக்கு பயமாக இருந்தது. பிறகு அடுத்த மிஸ்கின் சரி செய்தார். இந்த படத்தின் கதையும் கதாபாத்திரங்களும் மிக வித்தியாசமாக இருக்கும். இந்த படத்தை வேலை செய்தது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் பேசும்போது, எல்லோருக்கும் வணக்கம். மிஸ்கின் சார், உங்களுடைய படம் பார்க்க மிகவும் ஆர்வமாக உள்ளது. விஜய் சேதுபதி சார், நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் என்றார். இயக்குனர் தமிழரசு பச்சைமுத்து பேசும்போது, என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி. மிஸ்கின் சார், உங்களுக்கு ஒரு மனு மட்டும் வைத்துக்கொள்கிறேன். தயவுசெய்து எங்கள் படங்களையும் பாருங்கள் என்றார். இயக்குனர் PS வினோத்ராஜ் பேசும்போது, எனக்கு விஜய் சேதுபதி, மிஸ்கின் இவர்கள் 2 பேரையும் சிறந்த மனிதர்களாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி என் மேல் ரொம்ப அக்கறையாக இருப்பார். நான் தொடர்ந்து நன்றி சொல்கிற மாதிரி மிஸ்கினுக்கும் மிக்க நன்றி என்றார். இயக்குனர் ராம்குமார் பேசும்போது, மிஸ்கின் சார், இந்த விழாவிற்கு என்னை அழைத்தது மகிழ்ச்சியாக உள்ளது. அவரை பார்த்து வளர்ந்து தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்றார். இயக்குனர் மடோன் அஸ்வின் பேசும்போது, எல்லோருக்கும் வணக்கம். மிஸ்கின் சார் ஒன்று கூறினார், இப்பொழுது படங்கள் நடிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் வருத்தமாக உள்ளது. காரணம், என்னுடைய படங்கள் வெளிவரவில்லை. ஆனால் இப்போது அவருடைய படைப்பு வெளிவரப்போகிறது. எங்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி என்றார். நடிகை மற்றும் பாடகி ஸ்ருதி ஹாசன் பேசும்போது, மிஸ்கின் கிரியேட்டிவ் மைண்ட் உள்ள ஒருத்தர். அவரிடம் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி என்றார். இயக்குனர் அமீர் பேசும்போது, மிஸ்கின் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு பாதையை அமைத்து கொண்ட ஒருத்தர். எந்த விமர்சனத்தையும் கடந்து வருவார். எது செய்தாலும் அது என்னுடைய ஸ்டைல் என்று சொல்வார். நம்ம எல்லோரும் பாக்யராஜ், பாரதிராஜா, பாலச்சந்தர் படங்கள் எல்லாத்தையும் பார்த்து வளர்ந்திருக்கும் இவர் படம் ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணும். அப்படி தனக்கான ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்குவார். என்னை கூப்பிட்டு போய் டான்ஸ் ஆட விட்டுடுவார். விஜய் சேதுபதி ரசிக்க வைத்தார். டிஆர் சாருக்கு பிறகு மிஸ்கின் தான். மிஸ்கின் ஒரு செல்லக்கிருக்கன். அவருக்கு எந்த விமர்சனம் பற்றி கவலை இல்லை, போலி இல்லை. மிஸ்கினை நான் ரசித்து கொண்டே இருந்தேன். வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் சசி பேசும்போது, இந்த படத்தை நான் பார்க்க மிக முக்கியமான காரணம் மிஸ்கினுடைய இசை. மிஸ்கின் நடிகர்கள்கிட்ட நடிப்பை வாங்குவது வித்தியாசமாக இருக்கும் என்றார். இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் பேசும்போது, தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது விசுவல் சத்தம். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு காரணம் ரசிகர்களுடைய உங்களுடைய விசுவல் சத்தம். ரயிலில் பார்க்கும்போது ஆங்கில படம் பார்ப்பது போல் இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் உள்ளே ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இருப்பார்கள். ஆனால் மிஸ்கின் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பார். என்ன நினைக்கிறாரோ அதை தான் பேசுவார். கொஞ்சம் கூட தயக்கம் இருக்காது. நிஜமான மனிதனாக அவரை நான் ரசிக்கிறேன். எம்ஆர்தாவும் மிஸ்கினும் ஒரே மாதிரியானவர்கள். விஜய் சேதுபதி, பிலாசபி, ஜிலேபி மாதிரி பேசுகிறீங்க. தோல்வி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், வெற்றி பயமாக இருக்குன்னு சொன்னீங்க. இந்த படம் உங்களுக்கு மாபெரும் பயம் கொடுக்க போகுது. அவ்வளோ பெரிய வெற்றி இது அடையும் என்றார். இயக்குனர் விக்னேஸ்வரன் பேசும்போது, எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். மிஸ்கின் சார், இந்த படத்தில் நடிக்க
அழைத்தேன், படத்தில் நடிக்க அழைத்தேன், அவர் மறுத்து விட்டார். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் ராம் பேசும்போது, ஒரு 6 வருடம் கழித்து மிஸ்கின்காக நடக்கிற ஒரு இசை வெளியீட்டு விழா. இந்த 6 வருஷத்தில் 2 படம் எடுத்து முடிச்சிட்டான். ஒரு இயக்குனர் எவ்வளவோ கஷ்டப்படணுமோ அதையெல்லாம் அவர் பட்டு இருக்கிறார். இந்த 6 வருஷத்தில் அவருடைய அவமானங்கள், அவதூறுகள் எல்லாத்தையும் நான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் தாங்கி கொண்ட ஒரு மனிதர். ஏமாற்றங்கள், நம்பிக்கை, துரோகங்கள் அத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாக்கினால் காணாமல் போயிடுவார்கள். மிஸ்கின் இடது கையில் தள்ளிவிட்டு நிற்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள் என்றார். பெரிய திரைக்கதை எழுத்தாளர். அவருடைய படங்களுக்கு 100% உழைப்பு கொடுப்பார். தானு சார் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து இருக்கிறார். சேது என்னுடைய பயணங்களில் ஒரு அங்கமாக இருக்கிறார். இவர் நடிகர் மட்டுமில்லை, ஒரு நல்ல மனிதர். மிஸ்கின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவர். சேதுவும் அப்படித்தான். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற செட்டு எப்படி இருந்திருக்கும் என்று தெரிந்திருக்கும் உங்களுக்கு. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பார்கள். இந்த படம் வெற்றியடையினுடைய வாழ்த்துக்கள் என்று வெற்றிமாறன் வாழ்த்து கூறினார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.